நம்ம ஒரு மொபைல் நம்பரை மாற்றுறதுக்கான முயற்சியை மேற்கொள்ள போகிறோம். தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் அடையாளத்தை திருடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இன்னைக்கு தேதியில் தேர்தல் ஆணையம் எப்படி அவங்க வெப்சைட்டை வச்சிருக்குன்றத நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம ஒரு மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறோம். இது 23/9/2025 நேற்று எடுக்கப்பட்ட வீடியோ. கீழே பார்த்தீங்கன்னா இ சைன் அண்ட் சப்மிட் அப்படின்னு வருது. அந்த இ சைன் அண்ட் சப்மிட் என்னன்னா, அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட ஆதார் போர்ட்டலுக்கு போகும். உங்கள் ஆதார் போர்ட்டலுக்கு தான் போகும். இங்கே சப்மிட் ஆனவுடனே படிவம் சப்மிட் ஆகாது. நான் கூறியவாறு ஆதார் போர்ட்டலிற்கு உங்கள் ஆத்தன்டிகேஷனுக்காக ஆதார் போர்ட்டலுக்கு சென்று இருக்கிறது. பாஸ். தற்போது உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு செய்து உங்கள் ஆதார் நம்பருக்கு வருகிற ஓடிபி மூலம், அதுவும் நீங்கள் மாலதி என்று நான் அந்த கூறிய பெண்ணுடைய பேரும் உங்கள் ஆதாரில் உள்ள மாலதி அப்படின்ற பேரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அது மாறும், இல்லைன்னா மாறாது. இதுதான் இன்றைய தேதியில் நம்ம எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் வச்சிருக்கிற வழிமுறைகள். இப்போ இதெல்லாம் பார்க்கும் போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? சரி, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ எப்படி வாக்கு திருட்டு ஏற்பட முடியும் நம்மளோட கன்சென்ட் இல்லாமல் அப்படின்றது கண்டிப்பாக யோசிப்பீங்க. இப்போ அதை நம்ம பூரா உடைச்சி இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றத பின்வரும் ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷன். அதாவது 18ஆம் தேதி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுக்கடுக்காக நிறைய குற்றச்சாட்டுகளை நம்ம தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்தார்.